பேதுரு 21 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்பொழுது பேதுரு அவர்களிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஆண்டவர் அங்கே ஒரு மன குறித்து அங்கே சொல்லிக்கின்னு வராரு. அங்கே நீங்கள் ஒரு மனப்பட்டவர்களா, நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் பூமியில் எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொல்கிறாரு. ஆனால் பேதுரு வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும் என்று பேதுரு ஆண்டவர்கிட்ட கேள்வியும் கேட்குறான். அதுக்கப்புறம் அவனும் பதில் சொல்கிறான், 7 தரம் மட்டுமோ. அப்போது எத்தனை தடம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் யாருக்கு இருக்குது? பேதுருக்கு இருக்குது. 7 தரம் மட்டுமோ அங்கே கேட்குறான். ஏன்னா அவருக்கு தெரியும், சகோதரர் இடத்துல அங்கே ஒரு மனம் இல்லை, இருக்கிற சீஷர்கள் இடத்துல ஒரு மனம் இல்லை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் தான் ஆண்டவர் பக்கத்தில் முன்னாடி உட்காரணும், ஆண்டவர் கூட முன்னாடி வரணும். அவங்களுக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் அவங்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.